சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பாக தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டம் நடத்தப் போவதாக தகவல் வெளியானதை அடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்கள் என்ன? மீண்டும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்த இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து காவல்துறையினர் மாநகராட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகை முன்பாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட கைது வாகனங்கள், சிசிடிவி கண்காணிப்பு வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் ஆகியவையும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் பணியை தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் அடிப்படையில் வழங்கக்கூடாது, பணி நிரந்தர வேண்டும் எனவும் 1ஆம் தேதி முதல், கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 5 மற்றும் 6ஆம் மண்டலத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக ஏற்கனவே திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 13 நாட்களாக போராட்டங்கள் நடைபெற்றது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் போலீசார் போராட்டத்தை கலைத்து 922 நபர்களை கைது செய்தார்கள். மேலும் இந்த போராட்டம் தொடர்பாக வேப்பேரி, பெரியமேடு காவல் நிலையங்களில் மொத்தம் 7 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் மீண்டும் இன்று காலை 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தப் போவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கீழ்ப்பாக்கம் காவல்துறை துணை ஆணையர் இருக்கக்கூடிய ஜெரினாபகம் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்களை கைது செய்வதற்காக 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள், 3 தீயணைப்பு வாகனங்கள், 3 சிசிடிவி கண்காணிப்பு வாகனங்கள், 5 ஆம்புலன்ஸ் வரவேற்கப்பட்டிருப்பதாகவும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.